அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிராணாயாமா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மூச்சு பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். பஸ்திரிகா பிராணாயாமா இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கோம். அதோட பலன்களும் யார் யார் பண்ணக்கூடாதுங்கிறதும் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஒன்றொன்னா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ நான் உட்காந்துருக்கிறது வந்து வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு நம்ம பண்ணோம்னா ப்ரீத்திங் பண்ணோம்னா ரொம்பவே வந்து நல்லது. பத்மாசனம் பண்ணனாலுமே ரொம்பவே நல்லது. என்னி ஆசனம் இப்போ இந்த பஸ்ரிகாக் பண்ணும் போது நம்ம வஜ்ராசனில் உட்காந்தா வந்து ரொம்பவே வந்து நல்லது. இப்போ இது எப்படி பண்ணணும்னா வஜ்ராசனம் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் அப்படியே முதுகு தண்டு நல்லா நேராக வந்து வச்சுக்கணும். தலை கழுத்து முதுகு தண்டு மூணுமே வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து இருக்கணும். அப்படியே இப்போ கைகளில் வந்து நம்ம ஃபிஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம். ஃபிஸ்ட்டுனா நம்மளோட தம் ஃபிங்கர் உள்ளே வச்சுட்டு எல்லா ஃபிங்கர்ஸுமே வந்து நம்ம இப்படி மூடிடுறோம். மூடிட்டு வேகமாக வந்து மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து கை மேலே தூக்கிடணும். வேகமாக மூச்சு விட்டுட்டே கை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும். மாறு பக்கத்தை ஓரளவுக்கு விரிச்சிட்டு இந்த மாதிரி சைடில் கொண்டு வந்து இப்படி வைக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். இப்போ கபாலபதின்னு வந்து ஒரு பிராணாயாமம் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கபாலபதியில் வந்து என்னன்னா ஆக்டிவ் இன்னேல் வந்து தானாக ஆகிடும். எக்ஸேல் மட்டும் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ண போகிறோம். அதுதான் வந்து கபாலபதி. இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பஸ்ரிகாக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல் இன்னலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். இது ரெண்டுமே மூச்சு நல்லா வந்து வேகமாக எடுக்கணும். மூச்சு வந்து நல்லா வேகமாக வந்து விடணும். அது சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கிறதுக்காக தான் வந்து அது ரெண்டுத்தையுமே இப்போ கம்பேர் பண்ணி வந்து நான் இதுக்கு சொன்னது. இது வந்து யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடாது, ஹை பிபி இருக்கிறவங்க வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம வேகமாக வந்து பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து பீட் வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இதை தவிர்க்கலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். குழந்தைகள் வந்து தாராளமாக வந்து செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனையோ இல்லை வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீசிங்கு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து கியூர் ஆகும். இப்போ நிறைய பிள்ளைங்களாம் வந்து இப்போ இந்த சம்மர் சீசனுங்கிறதுனால வந்து நிறைய கோல்டான ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் கோல்ட் ஆகிடும், சளி பிடிக்கிறது, இதுமாதிரி நிறையவே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கிடைக்கும். சரி, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். கண்களை மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா வந்து வேகமாக மூச்சு இழுத்துட்டு கை மேலே போகும்போது கை விரல்களை வந்து விரிச்சிடணும். அதே மாதிரி கை கீழே கொண்டு வரும்போது மறுபடியும் இந்த ஃபிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும். பக்கவாட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும். தளர்த்திக்கலாம். இது ஒரு 6 முறை பண்ணிவிட்டு தளர்த்திக்கிட்டு மறுபடியும் ஒரு 6 முறை பண்ணணும். ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் வயிறு வலிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தாராளமாக வந்து இதை செய்யலாம். இன்னும் ஒரு வந்து ரவுண்ட் வந்து பண்ணிடலாம். ஒரு ரவுண்டுன்னா ஒரு செட்டில் வந்து 6 தடவை பண்ணணும். அதேமாதிரி 2 செட்டு 3 செட்டு அந்தமாதிரி வந்து போயிட்டே இருக்கணும். ரவுண்ட்ஸும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ரவுண்ட்ஸ் ஆர் செட்ஸ், எனிதிங் இஸ் ஃபைன். இப்போ வந்து இன்னும் செகண்ட் ரவுண்ட் வந்து பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஒரு சில வினாடிகள் இப்படியே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். எதுக்காக கொஞ்ச நேரம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேகமாக பண்ணதுனால வந்து நம்மளோட மைண்டும் நம்மளோட உடம்பும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு சில வினாடிகள் வந்து அப்படியே இருக்கலாம். இப்போ தான் ஒரு 20 செகண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 30 செகண்டோ இல்லை ஒரு நிமிஷம் கூட அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா ஃபுல் பாடி வந்து நல்லாவே வந்து காம் ஆகிடும். ஏன்னா இது பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி எல்லாமே வந்து காலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்பவே வந்து நல்லது. 4:30லேருந்து 6க்குள்ளே பண்ணால் ரொம்பவே நல்லது. இது பண்ணும் போது எம்டி ஸ்டொமக்கில் இருந்தால் ரொம்ப வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு 3 செட்டாக வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்சால் சாயந்தரம் மாலையில் வந்து பண்ணுறதுனாலுமே வந்து பண்ணிடலாம். அப்போவுமே வந்து நம்மளோட மதிய உணவு சாப்பிட்ட பிறகு வந்து ஒரு 3லேருந்து ஒரு 3:30 நேரம் கழித்து தான் வந்து இதை வந்து செய்கிற மாதிரி இருக்கணும்.
இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல வந்து என்ன எக்ஸ்ட்ரா வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நமக்கு அந்த பேட்டர்னே வந்து மாறிடும். இது செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து நடக்கிற வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து கண்கூட வந்து பார்க்கலாம். இந்த மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.